அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான வர்த்தக பதற்றம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் சிற்றுந்துகள், கனரக வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் மீது விதிக்கப்படும் வரியை 25%இலிருந்து 50% உயர்த்தப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஜனவரி 1 முதல் இந்த புதிய வரி நடைமுறைக்கு வரும் என அவர் அறிவித்திருக்கின்ற நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவில் புதிய நெருக்கடி உருவாகியிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் கனடாக்கிடையே ஏற்கனவே நீண்டகாலமாக வர்த்தகம் தொடர்பான கருத்து வேறுபாடுகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக அமெரிக்காவின் வர்த்தக பற்றாக்குறை, கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்குள் வரும் பொருட்களின் அளவு மற்றும் இரு நாடுகளின் உள்நாட்டு உற்பத்தியை பாதுகாப்பது போன்ற விடயங்கள் தொடர்பில் ட்ரம்ப் நிர்வாகம் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. இந்த நிலையில் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மற்றும் அவற்றின் முக்கிய உதிரி பாகங்கள் மீது கூடுதல் வரி விதிக்கும் ட்ரம்பின் அறிவிப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் கனடா மற்றும் அமெரிக்காக்கிடையே வாகன உற்பத்தி துறை பல தசாப்த காலங்களாக ஒருங்கிணைந்த நிலையில் இயங்கி வருவதால் புதிய வரி இரு நாடுகளிலும் உள்ள உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். கனடாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பல வாகனங்கள் அமெரிக்க சந்தையை முக்கியமான ஏற்றுமதி சந்தையாக கொண்டிருக்கின்றன. அதேபோன்று அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் வாகனங்களுக்கு தேவையான பல உதிரி பாகங்கள் கனடாவில் இருந்து வழங்கப்படுகின்றன. எனவே வாகனங்கள் மட்டுமின்றி உதிரி பாகங்கள் மீதும் அதிக வரி விதிக்கப்பட்டால் இரு நாடுகளிலும் உள்ள வாகன உற்பத்தி நிறுவனங்களின் செலவுகளும் அதிகரிக்கக்கூடும். இதன் விளைவாக அதிகரிக்கும் உற்பத்தி செலவுகள் வாகனங்களின் விலையிலும் பிரதிபலிக்க வாய்ப்பிருக்கிறதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இறுதியில் இந்த செலவின் ஒரு பகுதி நுகர்வோரிடம் சென்றடையக்கூடும். மேலும் வாகன தொழில்துறையுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்புடைய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பிலும் இதன் தாக்கம் ஏற்படக்கூடும் என அச்சம் எழுந்திருக்கிறது. ட்ரம்பின் இந்த புதிய அறிவிப்பு கடந்த வார இறுதியில் நடைபெற்ற அமெரிக்கா கனடா வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்ததை தொடர்ந்து வெளியாகியிருக்கிறது. இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையின் இறுதிக்கட்டத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத கோரிக்கைகளை முன்வைத்ததாக பரஸ்பரம் குற்றஞ்சாட்டியுள்ளன. இதனால் ஏற்கனவே பதற்றமான நிலையில் இருந்த இருதரப்பு வர்த்தக உறவு மேலும் மோசமடைந்திருக்கிறது. பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததன் பின்னர் இரு நாடுகளின் அதிகாரிகளும் பேச்சுவார்த்தைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர். மீண்டும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கான குறிப்பிட்ட திகதி இதுவரை நிர்ணயிக்கப்படவில்லை. இதனால் வர்த்தக பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கனடா பிரதமர் மார்க் கார்னே ட்ரம்பின் புதிய வரி அச்சுறுத்தல் தனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தவில்லை என தெரிவித்திருக்கிறார். அதேவேளை கனடாவின் வாகன உற்பத்தி துறையை அளிக்கும் நோக்கத்துடன் ட்ரம்ப் செயற்படுவதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியிருக்கிறார். எனினும் அமெரிக்கா சரியான அணுகுமுறையுடன் பேச்சுவார்த்தைக்கு முன்வந்தால் கனடா மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இருப்பதாக கர்னே தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவை முற்றாக துண்டிக்காமல் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வாய்ப்பை கனடா திறந்து வைத்திருக்கிறது. இதேவேளை கிட்டத்தட்ட $20 பில்லியன் மதிப்பிலான கனடிய இறக்குமதிகளுக்கு 50% வரி விதிக்கும் அமெரிக்காவினுடைய காலக்கெடுவை தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை கனடா பேச்சுவார்த்தையில் இருந்து விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நடவடிக்கை இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பதற்றத்தை மேலும் அதிகரித்தது. அமெரிக்காவின் புதிய வரி நடவடிக்கை கனடாவை மட்டுமல்லாது வட அமெரிக்காவினுடைய வாகன உற்பத்தி சங்கிலியை பாதிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல வாகனங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் அமெரிக்கா கனடா எல்லையை பல முறை கடந்து உற்பத்தி நிலையங்களுக்கு இடையே பரிமாற்றப்பட்டுள்ளன. எனவே ஒவ்வொரு கட்டத்திலும் வரி மற்றும் செலவுகள் அதிகரித்தால் உற்பத்தி செயல்முறை மேலும் சிக்கலாகலாம். கனடாவை பொறுத்தவரையில் பார்த்தால் அமெரிக்கா மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக இருப்பதால் அமெரிக்காவினுடைய வரி கொள்கையில் ஏற்படும் மாற்றங்கள் கனடாவின் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக வாகன தொழில் உற்பத்தி மற்றும் அதனுடன் தொடர்புடைய விநியோக சங்கிலிகள் இந்த நடவடிக்கையால் நேரடியாக பாதிப்படையக்கூடியதாக காணப்படுகின்றன. மறுபுறம் கனடாவில் இருந்து வரும் வாகனங்கள் மற்றும் உதிரி பாகங்களுக்கு அதிக வரி விதிப்பதால் அமெரிக்க நிறுவனங்களும் பாதிக்கப்படலாம். கனடாவில் இருந்து பெறப்படுகின்ற மூலப்பொருட்கள் மற்றும் உதிரி பாகங்களை நம்பியிருக்கும் அமெரிக்க உற்பத்தியாளர்களினுடைய செலவுகள் அதிகரிக்கக்கூடும். இதனால் ட்ரம்ப் நிர்வாகத்தினுடைய வரி கொள்கை அமெரிக்க உள்நாட்டு உற்பத்தியை பாதுகாக்கும் நோக்கத்துடன் இருந்தாலும் அதே நேரத்தில் அமெரிக்க நிர்வாகங்களினுடைய செலவுகளையும் உயர்த்தும் அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் இரு நாடுகளும் தங்கள் நிலைப்பாடுகளில் உறுதியாக இருப்பதால் வர்த்தக போர் மேலும் விரிவடையும் சாத்தியம் குறித்து கவலை எழுந்திருக்கிறது. வாகனத்துறையை தாண்டி கனடா மற்றும் அமெரிக்காக்கிடையே வர்த்தகம் செய்யப்படும் பிற பொருட்களும் கூடுதலாக
வரிகள் விதிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை மீண்டும் ஆரம்பிக்கப்படுவது முக்கியமானதாக கருதப்படுகிறது. குறிப்பாக வாகனத்துறையின் இரு நாட்டு சார்பை கருத்தில் கொண்டு வர்த்தக தடைகளை நீண்டகாலமாக நீடித்தால் நிறுவனங்கள் மட்டுமின்றி தொழிலாளர்கள் மற்றும் நுகர்வோரும் பாதிப்படையக்கூடும். எனவே டிரம்பின் புதிய வரி எச்சரிக்கை அமெரிக்கா கனடா உறவில் மற்றொரு முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுகிறது. கனடா பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள நிலையில் அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை மாற்றுமா அல்லது புதிய வரி நடவடிக்கையை முன்னெடுக்குமா என்பது அடுத்த கட்டத்தில் முக்கியத்துவம் பெறும். இரு நாடுகளும் சமரச பேச்சுவார்த்தை பாதையை தேர்ந்தெடுக்க தவறினால் வட அமெரிக்காவினுடைய ஒருங்கிணைந்த வாகன தொழில் துறையிலும் இரு நாடுகளின் பரந்த பொருளாதார உறவுகளிலும் நீண்டகால பாதிப்புகள் ஏற்படக்கூடும்.